இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி காரமாக ஒரு சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? இது தோசை கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு மிளகா ஊற வைக்கணும். நான் வந்து ஒரு 10லேருந்து 15 நார்மல் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 5, 6 காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இது காரம் ரொம்ப நல்லா சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா காஷ்மீர் ரெட் சில்லியை அதிகமாக எடுத்துக்கோங்க. நார்மல் மிளகாவை கம்மியாக எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தாலும் காஞ்ச மிளகாய் அந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகா பேஸ்ட்டு அதையும் ஃபுல்லாக வலித்து சேர்த்துக்கணும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஊற வச்சு ஒரு 2-3 அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்திங்கன்னா நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். இது தோசை இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.